முதலில் நான் ஸ்ரீ பாதகராம சுவாமி கோவிலில் எனக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மூலமா விளங்கும் விநாயகரை நாம் முதலில் எந்த செயலை எடுத்தாலும் நாம் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு அதன் பிறகு அடுத்த செயலை நாம் தொடங்குவோம். அப்படிப்பட்ட விநாயகருக்கு என்று ஒரு சிறிய கதை, ஒரு வரலாறு உண்டு. நிறைய வரலாறு உண்டு, அதில் இது ஒரு சிறிய வரலாறு. மகாபாரதம் ராமாயணம் நம்ம இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய காவியமாகும். நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடையும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய, மக்களுக்கு உணர்த்தக்கூடிய காவியமாக விளங்கியதுதான் நம்மளுடைய மகாபாரதமும் ராமாயணமும். இந்த மகாபாரதம் வியாச முனிவரால் இயற்றப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாராலும் அறியப்பட்ட ஒன்று. அது வியாசர் எழுதினாரா, வேற யாராவது எழுதினாங்களா, இல்ல வியாசர் சொல்வதை கேட்டு வேற யாரும் எழுதினாங்களா அப்படிங்கிற ஒண்ணு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அதுல நம்மளுடைய விநாயகர் இடம்பெற்றிருக்கிறார். பிரம்மர் இந்த உலகத்துல தர்மமும் நீதியும் சத்தியமும் இல்லாமல் போய்விட்டது. மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு இந்த தர்மத்தையும் நீதியை நிலைநாட்டபடி மக்கள் நடந்து கொள்ளணும். உலகத்துல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபாரத காவியத்தை எழுத வேண்டும். வருங்கால சந்ததிகள் அதை படித்து கொண்டு தங்களுடைய சந்ததிகளுக்கு உண்மையையும் சத்தியத்தையும் உணர்த்தி நீதி வழியில் நடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த மகாபாரத காவியத்தை பிரம்மதேவர் எழுதணும்னு நினைச்சார். இதை எழுதுறதுக்கு சரியான ஆளுகா அப்படின்னு சொல்லும்போது வியாசரை கூப்பிடுவார். இந்த வியாச முனிவர் வர பிரம்மதேவர் சொல்றார், ஐயா நீங்க வாங்க, நீங்க தான் இந்த மகாபாரதத்தை ஏற்ற போறீங்க, அதுக்கு சரியான ஆள் நீங்க தான். உடனே வியாசர் அவர் கொஞ்சம் பின்தந்தார். நான் எப்படி எழுதுவது, என்னால் முழு காவியத்தையும் எந்த துணையும் இல்லாமல் என்னால் எழுத முடியும் அப்படின்றார். உடனே பிரம்மதேவர் சொல்றாரு, சரி உங்களுக்கு துணையாக யார் வர வேண்டும், அவரை அழையுங்கள். கண்டிப்பாக இந்த மகாபாரத காவியத்தை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும் அப்படின்றார். உடனே வியாசரின் மனதுக்கு யார் வருகிறார், நம்மளுடைய விநாயகர் நினைவு கொள்கிறார். விநாயகர் சுறுசுறுப்பும் ஞானமும் சக்தியும் எல்லா விதத்திலையும் முதல் கடவுளால் விளங்குவார்.
அவர் ஒரு கண்டிஷன் போடுறார். நீங்க சொல்லுங்க, நான் எழுது. வியாசர் சொல்றார், மகாபாரத காவியத்தை வியாசர் சொல்றாரு, நம்மளுடைய விநாயகர் எழுத போறார். எழுதுறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் எழுதுறேன், ஆனா நீங்க இடையில் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தவே கூடாது, தொடர்ந்து என்ன செய்யணும், கதையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நான் நிறுத்தாம உடனே அதுக்கு வியாசர் என்னடா முடிவு பண்ணலாம், எப்படி நமக்கு டயர்டா இருக்கும் இல்லையா, தொடர்ந்து மகாபாரத காவியம்னா வந்து சிறிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயம், தொடர்ந்து எழுதணும். இவரும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த விநாயகருடைய மனதில் என்ன இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டு நம்மளுடைய வியாசர் உடனே ஒரு முடிவுக்கு வர, சரி நான் அதற்கும் ஒப்புக்கொள்கிறேன், எழுத உட்கார. இவர் மனதில் ஒன்று ஓடுது, நாம் இடையில் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும். எனக்கு 1 மணி நேரம் கொடுத்திருக்காங்க பேச வாய்ப்பு, ஆனா 1 மணி நேரத்திலே எனக்கு இடைவெளி தேவையில்லை, நான் முடித்து விடுவேன். ஆனா மகாபாரத கதையும் அப்படி கிடையாது, கண்டிப்பாக இடைவெளி தேவை. இந்த வியாசர் மனதுக்குள் அதை விநாயகரிடம் சொல்லவில்லை, என்ன பண்ணுறார், இடையிடையே நிறைய அர்த்தமுள்ள அர்த்தம் புரியாத உடனே விநாயகர்கிட்ட சொல்றார், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் அர்த்தம் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். நம்ம பாராயணம் எழுதிடுவோம், ஒருவர் சொன்னா அப்படியே செய்வோம், எழுதிடுவோம். ஆனா அதுக்கு பொருள் தெரியாது. எழுதி முடிச்சப்பறம் நம்ம கேட்போம். புத்தகத்திலேயுமே இருக்கக்கூடிய பாடங்களை அப்படியே வாசிக்க நமக்கு தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் பொருள் ஆசிரியர் நமக்கு விளக்கும் போதுதான் புரிய வரும். இவர் அவருக்கு ஒரு கடினமான பரிசு கொடுக்கிறார். நான் தொடர்ந்து சொல்லுவேன், நீங்கள் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கூறிக்கொண்டே செய்ய வேண்டும், எழுத வேண்டும் என்று வியாசர் பெருமான் விநாயகருக்கு சொல்கிறார். அதற்கு விநாயகரும் சம்மதம் சொல்கிறார். வியாசருக்கு எப்பெல்லாம் இடைவெளி தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் என்ன சொல்றாரு, கஷ்டமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பார். விநாயகர் அதற்கு அர்த்தம் சொல்ல டைம் எடுக்கும். அதற்குள்ள வியாசர் என்ன செஞ்சுக்கிறார், தன்னுடைய ஓய்வை எடுத்துக்கொள்கிறார். இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வியாசர் அவர் சொல்லுகிற வேகத்திற்கு இவரால் என்ன செய்ய முடியவில்லை. இவருடைய எழுதுகோள் இடம் கொடுக்கவில்லை, விநாயகருடைய எழுதுகோள் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. உடைந்து கொண்டே போகிறது. இவர் சொல்லிக்கொண்டே போகிறார். கடைசியில் முதலில் யார் வந்து பரீட்சை வச்சது, விநாயகர். நீங்கள் வந்து நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் அப்படின்றதான் பரீட்சை. இப்போது விநாயகரால் என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று முடிச்சார். அவருடைய தந்தத்திலே ஒரு இதை என்ன செஞ்சுட்டார், ஒழித்து உட்கார்ந்து எழுதிட்டே இருக்காரு. இவரும் என்ன செஞ்சு விட்டார், சொல்லி முடித்து விட்டார் வியாசரும். அந்த விநாயகரும் என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிக்கிறாங்க எழுதி. எல்லாரும் சொல்லுங்க, மகாபாரதத்தை இயற்றியது யார், வியாசர். வியாசர் சொல்ல எழுதியது யார், விநாயகர். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த ஞானம் ஒருவர் என்ன வேணாலும் சொல்லிவிடலாம், அதை பிழை இல்லாமல் அச்சு பிசுங்காமல் அதனுடைய நிறுத்த குறிகளோடு அழகாக எழுதக்கூடிய திறமை யாரிடம் இருந்தது, விநாயகரிடம் இருந்தது. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளும் அவரிடம் இருந்தது. இது ஒரு சின்ன கதை. இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகள் இருக்கு. அப்படிதான் இது விநாயகருக்கு நிறைய கதைகள் இருக்கு, நிறைய வரலாறு இருக்கு. இப்போ நம்ம ஆலயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிற விநாயகருடைய பெயர் சித்தி புத்தி விநாயகர், அதுக்கும் ஒரு கதை இருக்கு. இப்படி பல கதைகள் இருக்கு. அதே போல நம்மளுடைய ஆதகரமுத்து சுவாமி நம்மளுடைய வண்டநிலைக்கு எவ்வாறு வந்தார், அவர் எப்படி இங்கு அருள் பாலிக்கின்றார், நம்மளுடைய நடுக்காட்டு முத்தம்மன் எவ்வாறு நம்மளுடைய ஆலயத்திற்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதைகள். அதெல்லாம் நான் இப்போது சொற்பொழிவாக உங்கள் முன்னாடி நான் கூறப்போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய விநாயகர், நான் விநாயகர் சொல்லலையா, முதலில் விநாயகருடைய ஸ்துதியை ஒன்று பாடியாச்சு. விநாயகருடைய ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த கதையை கூறுவேன். இந்த பாடலை நான் பாட நீங்களும் பாடலாம். நான் ஒரு வரி பாடுவேன், நீங்க பாடலாம்.
பிள்ளையாரே 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 உந்தன் பிள்ளையனை காக்க வேண்டும் பிள்ளையாரே 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 உந்தன் பிள்ளையனை காக்க வேண்டும் பிள்ளையாரே எல்லையில்லா இன்பம் தந்து பிள்ளையாரே எந்தன் தொல்லையெல்லாம் நீக்க வேண்டும் பிள்ளையாரே 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 உந்தன் பிள்ளையனை காக்க வேண்டும் பிள்ளையாரே அருகம்புல்லை கொடுத்து பாரு உனக்கு அருகில் வந்து நின்றிடுவார் பிள்ளையாரே அவள் பொறி கொழுக்கட்டை கொடுத்து பாரு உனக்கு அருளை அள்ளி தந்திடுவார் பிள்ளையாரே 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 உந்தன் பிள்ளையனை காக்க வேண்டும் பிள்ளையாரே பாதி தந்தத்தை ஓடித்து விட்டாரு மகாபாரதத்தை நமக்காக எழுதி வைத்தாரு ஆதி மூலம் அந்த பிள்ளையாரு நமக்கு ஆனந்தத்தை அள்ளியவர் தந்திடுவாரு பிள்ளையாரே 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 உந்தன் பிள்ளையனை காக்க வேண்டும் பிள்ளையாரே இப்போ முதல்ல நான் ஒரு முனிவரை பற்றி சொன்னேன். வியாச முனிவர்னு. இவர் போல மிகவும் திறமை படைத்தவர், திறமை மிக்கவர், அருளாற்றல் கொண்டவர், ஞானம் கொண்டவர், பிறவிலேயே ஒரு மிகச் சிறந்த சிறப்பை பெற்ற ஒரு முனிவர். அவர் பெயர்தான் அகஸ்தியர். இந்த அகஸ்திய மாமுனிவர் எப்பேற்பட்ட சிறப்பு பெற்றவர் அப்படின்னா, பிறப்பிலே அவர் சிறப்பு பெற்றவர் என்று நான் உங்களிடம் கூறுகிறேன். பிறப்பிலே என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் இப்ப எல்லாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி பண்றாங்க. ஆனா அவர் அந்த காலத்திலே கொடுவையில் பிறந்தார். அதனால அவருக்கு கும்பமுனி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. சரியா? இந்த அகஸ்திய முனிவர் குருமுனி, திருமுனி, மாமுனி, தமிழ் முனி, அமரமுனி, இன்னும் பல பெயர்களால் என்ன செஞ்சாரு? பெயர் பெற்றவர். இந்த அகஸ்திய முனிவர் நம்ம பாதகர சுவாமி கதைகளே எப்படி வரார்? கைலாய மலையில, கைலாயம் உங்களுக்கு தெரியும், கைலாயத்தில் இருக்கிற கடவுள் யார்? சிவபெருமான். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெறும். இப்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், இப்ப நம்ம கோயில் திருவிழா 3 நாள் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கமா பூசாரிக்கு துணை 2 பேர் போவாங்க, இல்ல கொஞ்சம் வேலை செய்யறவங்க இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த திருவிழா டைம்ல நம்ம கோயில எவ்வளோ மக்களை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம சாதாரண மனிதர்கள் நடக்கக்கூடிய திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் இவ்வளவு மக்கள் இருக்கும்போது தெய்வங்கள், அப்ப தெய்வத்துக்கு திருமணம் நடக்கும். அங்க யார் இருப்பாங்க? எல்லா தேவர்களும் என்ன செய்வாங்க? கலந்து கொள்வோம். இப்ப நமக்கு அழைப்பு வந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? ஓடிப்போம். நமக்கு அழைப்பு வர நம்ம வரலாறுல படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா அழைப்பு வந்தா கண்டிப்பா என்ன செய்வோம்? போவோம். அப்படி எல்லாருமே எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருமணம் நடக்குது, பார்வதி தேவியாருக்கு திருமணம் நடக்குது. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும். எல்லாரும் என்ன செய்றாங்க? கைலாயம் நோக்கி புறப்பட்டாங்க. எல்லாரும் போயாச்சு. வடபகுதி தென்பகுதி 2 பகுதி. வடபகுதி அப்படியே என்ன செய்யுது? கீழே கால் அங்க சமன் செய்ய முடியாது. கூட்டம், அவ்வளோ கூட்டம். இப்ப இன்னைக்கு
பேசுற சொற்களையும் அப்படின்னு கூட்டத்தையே காணும். நான் பேசுறேன் ஓடிட்டாங்களா இல்ல பேசுறது தெரியாம இருக்காங்களான்னு தெரியல. விளக்கு பூஜை நீங்க வந்தா மட்டும் போதும், விளக்குலாம் நாங்க தந்துருவோம் அப்படி சொல்லி நான் காணும். ஆனா அதுக்கு அப்படி இல்லை, கையாளத்துல அப்படி கிடையாது. அங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த எல்லாருமே என்ன செய்யறாங்க, போறாங்க. அங்க போனா அங்க என்ன செய்ய முடியல, இதான் பத்தாம கைலாய மலையே என்ன செய்யுது, சரி வடக்கு பகுதி தாழ்வாகவும் தென்பகுதி உயர்வாகவும் என்ன செய்யுது போகும். அப்ப என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, உடனே அகஸ்திய முனிவரை யார் கூப்பிடுறா, சிவபெருமான் கூப்பிடுறாரு. முனிவரே ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் பெரிய மாமுனிவர், அவரால் ஆட்கொள்ளாம தான் இருக்காரு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சிவபெருமானுக்கு தெரியும், நிறைய பேர் இருப்பாங்க, விஷ்ணு இருப்பாரு, பிரம்மா இருப்பாரு, இன்னும் நிறைய சீடர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய தேவர்கள், அக்னி வாய் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. அவர் யாரை கூப்பிட்டாரு, அகத்தியரை கூப்பிட்டாரு. சரி சொல்லுங்க சுவாமி, இப்படி இருக்கு, வடபகுதி தாழ்ந்துட்டு தென்பகுதி உயர்ந்துட்டு, நீங்கள் தென்பகுதிக்கு போருங்க, போய் கைலாய மலையை செய்யணும், சமன் செய்யும். அது கைலாயமே தலைவியே நிற்கும் போது உலகமே நிற்கும் இல்லையா, போய் சரி செய்ய அழைக்கிறோம். உடனே புறப்பட்டு புதிய மலையை நோக்கி போறாரு. அங்க போயிருந்த உடனே என்ன ஆயிடுச்சு, சமப்படுத்திச்சு நம்ம அகஸ்திய முனிவர். அந்த திருமணமும் இனிதே நடைபெற்று முடிந்தது. இவர் சிவபெருமானிட ஆசீர்வாதம் பெற்று திரும்ப என்ன செய்யறாரு, பொதிகை மலையை நோக்கி என்ன செய்யறாரு, தன்னுடைய சீடர்களான அருள்மொழி சித்தர், சிவனைந்த பெருமாள், வாழை குருமூர்த்தி மூன்றவரோட எங்க வராரு, பொதிகை மலையை நோக்கி என்ன செய்யறாரு வராரு. பொதிகை மலையில என்ன செய்வாங்க, முனிவர்கள் என்ன செய்வாங்க, தவம் செய்வாங்க இல்லையா. அவர் தவம் செய்வார். அந்த திடீரென்று ஒரு புள்ளிமான் ஒண்ணு அங்க எங்க ஓடுது. இவர் சித்தர் இல்லையா, மாமுனிவர் இல்லையா. இப்ப நம்மளால என்ன செய்வோம், வாழை பார்த்த உடனே எனக்கு அதை பிடிச்சிட்டாங்க, நம்ம சீதா பாட்டி கேட்டார் இல்லையா, அப்படி உடனே அந்த மானை பிடிக்கும். ஒண்ணு வளர்க்கறதுக்கு கேட்போம், இதெல்லாம் அந்த மானை பிடிச்சி சுட்டது வேண்டிய ஜெயிக்கிறவங்களா இருக்காங்க. இவர் மாமுனிவர் இல்லையா, அவர் அதை ஆராய்ச்சி பண்றார். ஏன் இந்த மான் இவ்வளவு வசீகர மாதிரி இருக்கு, துள்ளி துள்ளி ஓடுது அப்படின்னு. அவர் அந்த மாறி தொலை கொடுத்துக்கிட்டே கடைசியில் அவர் என்ன செஞ்சுட்டாரு, கண்டுபிடிச்சு. அதான் அழகிய தேவதை அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த அழகிய தேவதையை பார்த்தோன்னே இவர் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்காரு, நீ யார், எனக்கு பதில் சொல்லு. உடனே இந்த அழகிய தேவதை என்ன தெரியுமா, மான் உருவத்திலிருந்து பெண் உருவம் அடிச்சுட்டு அழகிய தேவதை சொல்றோம் இல்லையா, கணக்கிலேயே ஒரு கருவம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது திருப்பி கேட்கு, நீயா, இது என்னுடைய இடம், நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாமுனியை பார்த்து இந்த தேவதை என்ன செய்யுது கேட்குது. உடனே மாமுனி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன வேண்டும் பதில் சொல்லு அப்படின்னு. இது என்னுடைய மலை, சொல்லுவோம். சில பறவைகள்லாம் இருக்கும், சில கொஞ்சம் பழுத்து காய்ச்சிக்கோங்கிற மரங்கள்ல வசிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதில் பறவைகள் எல்லாம் வேற இடத்துக்கு போயிடும். அது வேற எங்கேயாவது தானியங்களை தேடி போயிட்டு திடீர்னு அங்க இருந்து வேற ஒரு பறவை இந்த மரத்துக்கு போயிடும். இது தானியத்தை தேடி போன இடத்துல அந்த தானியங்கள் இல்லைன்னா திரும்பவும் என்ன செய்யும், தன்னுடைய பழைய இருப்பிடத்தை நோக்கி வரும். இங்க வேற ஒரு பறவை அதுக்குள்ள கூடு கட்டிடும். அது கேட்கும், அதிகாரத்தோடு இது ஏன் இடம், நீ எப்படி வர்றது அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த தேவதை கேட்குறது, என்னுடைய இடம், எனக்கு உரிமை, நீங்க இருக்கணும், நீங்க தவம் செய்யணும்னா எனக்கு ஒரு வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி செய்து இந்த தேவதை கேட்குது. உடனே நம்மளுடைய மாமுனி இல்லையா, வேண்டிய வரத்தை அவர் கொடுக்கிறார். அவர் கேட்க, இது நீ என்ன செய்யல, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு. அது உடனே சொல்லு, நான் இந்த மலையில நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், எனக்கு
இன்னும் பக்குவப்படல, நீ என்ன செய்யணும்? பாதாள லோகம் போகணும். பாதாள லோகம் போய் பக்குவம் அடைந்து வா. நான் மீண்டும் இந்த பொதிகை மலைக்கு வரும்போது நான் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாமுனி அகத்திய முனிவர் அந்த தேவதை கிட்ட என்ன செய்யறாரு சொல்றாரு. உடனே இந்த தேவதை, குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, இவ்வளவு நாள் தனித்தனியா சமைச்சு போயிட்டு அதுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சது. உடனே என்ன செஞ்சது? இவர் பொதிகை மலை புறப்பட்டு சென்று விட்டார் அகஸ்திய முனிவர். இந்த தேவதை பாதாள லோகம் சென்று விட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அகஸ்தியர் வர பொதிகை மலை. இந்த தேவதை வருது, அந்த காதல் இருக்கு. இந்த மாமுனி நமக்கு வரன் தரவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு, இவன் வரல அப்படின்னு காத்து. அவர் சொன்னது மாமுனி இல்லையா, சொன்ன வாக்க தவற மாட்டாரு இல்லையா, வந்துட்டு நீ வா, இப்போ பாதாள லோகம் போயிட்டு வந்துட்டியா? சரி, ஆமா, நான் நீங்க சொன்னபடி பாதாள லோகம் நான் போயிட்டு வந்தாச்சு. நீங்க நான் கேட்கிற வரத்தை இப்போ நீங்க தரீங்களா அப்படின்னு கேட்காரு. சரி பெண்ணே, நான் உனக்கு தருகிறேன். நீ உன்னுடைய, அதனாலதான் நம்மளெல்லாம் இந்த குழந்தை வர வேண்டாலும் சரி, மாங்கல்ய பாக்கியம் வேண்டாலும் சரி, பெண்கள் முந்தானை ஏற்றி என்ன செய்யணும்? கடவுளிடம் வேண்டணும். கோயில்களுக்குள்ள வரும்போதும் உங்களுடைய முந்தானையை என்ன செய்யணும்? அப்படியே பிடித்துக் கொண்டு என்ன செய்யணும்? தெய்வத்தை வழிபடணும். ஏன்னா சகல சௌபாக்கியங்களும் லட்சுமி கடாட்சமும் உங்களுடைய முந்தானையில் அடங்கி இருக்குது. சரிங்களா? உடனே இந்த மாமுனி சொல்றார், உன்னுடைய முந்தானையை விரித்து நான் உனக்கு குழந்தை வர அழைக்கிறேன். அவர் மாமுனி ஒரு கமண்டலம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, கேள்வி, அதுல தீர்த்தம், அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா டைம் இருக்கு. அந்த கெண்டில இருந்து தீர்த்தத்தை எடுத்து என்ன செய்யறாரு? முந்தானையை இந்த தேவதை விரித்து வைக்குது, அதில் தெளிக்கிறார். தெளிக்கும் போது அந்த என்ன செய்யுது? முத்துக்கெல்லாம் போய் என்ன செய்யுது? அவருடைய முந்தானை மடியில் என்ன செய்யுது? போய்விடுது. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது எங்கேயோ கேட்ட கதையும் இல்லை, கற்பனை கதையும் இல்லை, நம்ம பாதாளமுத்து சுவாமியின் உண்மையான நிஜ கதை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு, தயவு செய்து கவனிங்க. கவனிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, கவனிக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேசாதீங்க. இந்த முந்தானையை ஏந்தி பிடிக்கும் போது அவர் தெளித்த அந்த தீர்த்தத்திலிருந்து தீர்த்த தண்ணீர் முத்துக்களாக மாறி அந்த முத்துக்கள் அனைத்து வினாயிட்டு ஒரு குழந்தையாய் மாறிக்கொண்டது. தாய் உடனே அந்த குழந்தையை அள்ளி அணைத்து தன்னுடைய மார்போடு இணைத்துக் கொண்டாள். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமனி நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? ஒரு குழந்தையை என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். குழந்தையை மிகவும் ஆர்வத்துடன் சந்தோஷத்துடன் என்ன செய்யலாம்? வளர்த்து வருகிறார். அந்த குழந்தை முத்திரை, அந்த முத்து துளிகளா அவர் தெளிச்ச தீர்த்தத்திலிருந்து முத்தா வந்ததுனால அவருக்கு என்ன செய்யறாரு? பாதாள முத்து அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அது நாளடைவில் மருவி பாதகரை முத்துவா என்ன செய்து வாழ்ந்தார். இந்த தேவதைக்கு பெயர் கிடையாது. மானா உருவெடுத்து வந்தால் யார் என்று மாமுனி கேட்டதும் அவள் ஒரு அழகிய தேவதையா உருவெடுத்தார். உடனே இந்த அகஸ்திய முனிவர் அவருக்கும் என்ன செய்கிறார்? நீ பாதாள லோகம் சென்று பக்குவப்பட்டு வந்ததினால் உனக்கு பாதாள வடிவம் அப்படிங்கிற பெயரை நான் சூட்டுகிறேன். அப்ப பாதாள வடிவம் ஒரு தாயால் நிலை பெற்றாள். அவள் முந்தானையில் ஏந்திய அந்த பாதகரை முத்து அவருடைய மகனாக இடம்பெற்றார். அதுதான் நம்மளுடைய சுவாமியும் அன்னையும். இந்த அன்னை அவரை அன்புடன் வளர்த்து வந்தார். உடனே அகஸ்திய முனிவர், உங்கள் இருவருக்கும் நம்ம ஒரு வீடு வாங்குவோம் இல்லையா, ஒரு குடியும் குடுத்தனமாக நம்ம இருக்கணும், ஒரு குடும்பமா நம்ம வாழணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு இருப்பிடம் தேவை. அதே போல நம்மளுடைய பாதகமுத்து சுவாமிக்கும் பாதாள வடிவம்மாளுக்கும் ஒரு இருப்பிடம் தேவை. நாங்கள் எங்கு வசிப்பது, நாங்கள் எங்கு வாழ்வது அப்படின்னு கேட்கும்போது அகஸ்திய முனிவர் சொல்றார், நீங்கள் இருவரும் புறப்படுங்க காக்காட்சி மலைக்கு. செந்தில் ஆண்டவர் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடி தர வெட்டுவதற்காக தச்சர்கள் வருவார்கள். நீங்க அங்கு காத்திருங்க. அவர்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். நீங்கள் அங்கிருந்து
அவர் மீண்டும் என்ன செஞ்சு விட்டார்? கைலாயம் புறப்பட்டு விட்டார். இவங்க 2 பேரும் அருளாசியோடு சிவபெருமானை நினைத்துக் கொண்டு செந்தில் ஆண்டவரை நினைத்துக் கொண்டு காக்காட்சி மலையை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார். அதே வழியாக திடீரென்று ஒரு நாள் நமக்கு அவங்க இருக்காங்க இல்லையா, கொடிமரவட்டம் வரணும் இல்லையா, கொடிமரவட்டம் வராங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு கொடிமரவட்டம் காக்காட்சி மலைக்கு போயிட்டாங்க. ஆனா காக்காட்சி மலையில நம்ம பாதகமுத்து சுவாமியும் நம்மளுடைய பாதாள வடிவம்மா தாயார் மட்டுமில்ல, இன்னும் பல சிறு தெய்வங்களும் அங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எதுக்காக காத்திருக்கிறாங்க? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொடிமரவட்டம் வருவாங்க. நம்மளாம் பாருங்க, ஒரு விழாக்கள்ல பார்த்தா யாராவது சீஃப் கெஸ்ட் தலைவரை அறிவிச்சிருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? அவங்க ஒரு மனு கொடுக்கலாம், ஒரு ஹெல்ப் கேட்கலாம், நம்ம ஓடிப்போம். அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? இங்க இருந்தா தான் நம்ம செந்திலாண்டவர் போய் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. அப்படி அங்க இருக்கும்போது அதே மாதிரி நாள் வருது, மரம் வெட்டக்கூடிய கொடிமரம் வெட்டக்கூடிய நாள் வருது. இங்க நாள் நெருங்கிட்டு இவங்க காத்து இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடிமரம் என்ன செஞ்சுட்டாங்க? வெட்டிட்டாங்க. நம்ம பாதகமுத்து சுவாமியோட சேர்ந்து பாதாள வடிவம்மா தாயாரும் இன்னும் சுடலைமாட சுவாமி இன்னும் நிறைய சுவாமி இங்க ஒரு சேகராவர சுவாமி கதை படிப்பாங்க. அவரும் காக்காட்சி மலைக்கு தான் போனாருன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய சிறு தெய்வங்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து கொடிமரத்தோடு சேர்ந்து திருச்செந்தூர் நோக்கி பயணம் செஞ்சாங்க. அந்த வழியா பயணம் வரும்போது நமக்கு தெரியும், ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் நல்ல பையனா இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவனா இருப்பான். ஒருத்தர் அதெல்லாம் பண்ணாதா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒரு கூட்டமாக காக்காட்சி மலையில கிடந்தாங்க இல்லையா? எல்லாரும் கொடிமரத்துல வராங்க. அதுல ஒரு சேட்டக்கார பையனா யாருன்னா நம்மளுடைய சுடலைமாட சுவாமி, அவரும் அங்க இருக்காரு. அவர் வர வழியில சும்மா வரல, ஒன்னொன்னையா கேடி நிழல்மா பேசிட்டே என்ன செய்யறாரு? வராரு. அப்படி வரும்போது நம்ம கதைகளை படிக்கும்போது சொல்லுவாங்க, நாங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, இந்த வழியா வந்தாங்க, மாநாடு வழியா வந்தாங்க, இப்படி காயமலை வழியா போனாங்க, அப்படி திருச்செந்தூர் வந்தாங்க, நாமங்கலத்துக்கு போய் இப்படிலாம் கதை உண்டு. அப்படி வரும்போது அழகிய கிராமம் மாநாடு அந்த வழியா என்ன செய்றாங்க? வராங்க. அங்க ஒரு சில காலமா முத்தம்மாள் அப்படின்ற ஒரு பெண் வசித்தார். அவர் நல்ல அழகான பெண், நல்ல பெண், நல்ல குணவதி. அதே ஊர்ல மாயாண்டி என்கிற ஒரு பையனை என்ன செஞ்சான்? வசித்தார். இருவருக்கும் கொஞ்ச காலமாவே ஒரு நட்புறவு ஏற்பட்டது. இந்த நட்பு கடைசியில் அவங்களோட ஒரு அன்பா மலர்ந்தது. அந்த அன்பை வைத்து அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம 2 பேரும் திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. திருமணம் செய்வதற்கு அந்த தடை இருந்தது. என்ன தடை அப்படின்னா, எல்லார் வீட்டிலையும் கந்தர்வ திருமணத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பெற்றோர்களை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இவங்க 2 பேரும் பெற்றோரை மீறி விஷயம் போய் ஊரை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த ஊரில் அந்த காலத்துல ஜாதி ரொம்ப ஜாதி விட்டு ஜாதி மாற முடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அவங்க ஊரில் இருந்தது. அதனால 2 பேரும் என்ன செஞ்சாங்க? திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஆனா அதையும் மீறி அவங்களுடைய அன்பானது நம்ம 2 பேரும் வாழ்க்கையை கொண்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வாழ்க்கை பயணத்தில் இழுத்து சென்றது. 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனா அந்த ஊர்க்காரங்களுக்கு அது பிடிக்கவில்லை. யாரும் அவங்களிடம் அண்ணாவாரம் பண்ணக்கூடாது, அவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவங்க அதற்கெல்லாம் கவலைப்படல. 2 பேரும் தானே வாழணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? தைரியமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. அப்படி செல்லும் போது அவர் வந்து பனையின் தொழிலாளர். நம்ம ஊர்ல பனைத்து தொழில் அதிகமா இருக்கு, அப்படிதான் இல்லையா? இந்த காலத்துல பனையறவங்க தான் ரொம்ப பேர் இருப்பாங்க. அப்போ அவர் பனையர், அவர் அதை வச்சு என்னோட அழைத்து கொண்டார். இந்த அம்மாவும் சாதாரண ஆள் கிடையாது. கணவன் மட்டும் பாடுபடட்டும், நம்ம வீட்டுல சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த அம்மாவை என்ன செஞ்சாங்க? அவங்க மோர் தயார் பண்ணி அவர் என்ன செஞ்சாங்க? வைக்கிறோம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோட்டு ஓரத்தில் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலுக்கு போற ஆசாரிகளாக இருக்கட்டும், வழிபோக்கர்களாக இருக்கட்டும், ஒரு காட்டுப்பகுதி அங்கே வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க? தயாரிக்கக்கூடிய பொருளை விற்பனை செய்து வாழ்வாதாரம் தேடிக்கொண்டாங்க. இன்னைக்கு அவங்க தெய்வமா இருக்கிறாங்க. அவங்க கதையை தான் நம்ம இப்ப
கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா இந்த கதையை படித்தவர் நான் நினைச்சுக்கிறேன். அதனாலதான் எல்லாரும் நல்லா இருந்தாங்க அப்படின்னு. உடனே இந்த முத்தம்மாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மோரை எடுத்து 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தி வர்றாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தின் பெயரில் முத்தம்மா சிறிது காலத்துக்கு பிறகு அவங்க கருவுற்றாங்க. நிறைய மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறார்கள். இவங்க அப்படி வாழ்த்து கொண்டு இருக்கிற போது அந்த வழியா நம்ம ஏற்கனவே சொல்லலையா, கொடிமரம் கொண்டு விட்டு வராங்க இல்லையா அசந்தியாண்டவர் கோயிலுக்கு, அந்த வழியா வராங்க. வரும்போது இந்த முத்தம்மாள் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார், மோர் விற்பனை செஞ்சு கொண்டு. இதை யார் கவனிக்கிறார்? நம்ம பாலகரமுத்து சுவாமி அவர்களும் சுடலைமாட சுவாமி அவர்களும் பார்க்கிறோம். உடனே நான் தான் சொல்லலையா 2 பையன் இருப்பான், ஒருத்தர் கொஞ்சம் சிலிமிஷன் பண்ணணும், அதெல்லாம் இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு. நம்ம சுவாமி இல்லையா கொஞ்சம் சாஃப்ட், எதையுமே நியாய நீதிகளை பார்க்கணும், டக்குன்னு எதையும் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். இந்த சுடலைமாடத்தை உடனே எச்சரிக்கை கொடுக்குறாரு. அவ ஒரு கர்ப்பஸ்திரீ, நீ என்ன செய்யக்கூடாது, தப்பான நோக்கில் அவளை பார்க்கக்கூடாது, வந்த வழியா நம்ம என்ன செய்யணுமோ அதன்படி என்ன செய்யணும், போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்றாரு நம்ம சுவாமி. இவர் என்ன செய்யல அப்படியா, சரி அப்படின்னு பார்த்துக்கோ. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு எந்த தொலையை செஞ்சுறாங்க கொடுத்துறாரு. ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம், ஒரு கர்ப்பமான பொண்ணை அவர் வந்து பழி கொடுத்திருக்கிறார். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்ம பாலகரமுத்து சுவாமி என்ன செய்யறாரு சொல்றாரு. அதை இவர் என்ன செய்யல கேட்க அப்படியே வந்துட்டு இருக்கோம். கிட்ட நெருங்கிச்சு. உடனே இவர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த பொண்ணை வதம் பண்ண. உடனே அந்த பெண் ஒரு தேவதையா உடனே உருவெடுத்துட்டார். எந்த சுயநலமும் இல்லாமல் நம்மளுடைய காரியங்களை நம்ம கண்ணும் கருத்துமா, உனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நீ செய், மற்றவனை நோக்காது. நீ என்ன செஞ்ச, அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படி பார்க்காத, இப்படி பார்க்க, உன்னை நோக்கி நீ என்ன செஞ்ச அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த அந்த காலத்துல உள்ள யாராயிருந்தாலும் அனைவருமே சிறு சிறு தெய்வங்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. அதே போல இந்த முத்தம்மாள் எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை இவர் வதம் செய்ததுனால அவர் என்ன செஞ்சுட்டு ஒரு தேவதையா உருவெடுத்து காட்சி கொடுத்தார். அவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, குடிமரத்தோட அப்படியே போறாங்க. அங்க போய்கிட்டே இருக்காங்க. திருச்செந்தூர் சென்றடையணும் இல்லையா, இன்னும் திருச்செந்தூர் வருது, வந்தாச்சு, திருச்செந்தூருக்கு போயாச்சு. இப்போ இந்த முத்தம்மாள் வந்து அவங்க நினைப்பாங்க, நம்ம இப்படி ஆயிட்டோம், நம்மளோட வாழணும்னு நினைச்சோம், நம்மளை இப்படி இவப்படுவாங்க, நம்ம என்ன செஞ்சுட்டோம் வழிவிட்டோம், நமக்கு யார் துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்நோக்கத்தோட மனதில் வைத்துக் கொண்டே அவர் என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருக்காங்க. அவர் கூட யாரும் போறாங்க, நம்முடைய பாலகரமுத்து சுவாமி பாதாள வடிவம் தாயாரும் என்ன செய்றாங்க, போய்கிட்டே இருக்காங்க. திருச்செந்தூர் வந்தாச்சு. எல்லாரும் முருகப்பெருமானுக்காக காத்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு, வந்தார், காட்சி கொடுக்கிறார். எல்லாரும் பெருமானே உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், கொடிமரத்தை கொண்டு வந்துட்டோம். எங்களுடைய இந்த உங்களுக்காக நாங்கள் சுமந்து வரப்பட்ட இந்த கொடிமரத்தை நாங்கள் பல்லாண்டு காலமாக என்ன செஞ்சிட்டோம், காவல் காத்து வந்தோம். எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு எழுதையை அமைத்து எங்களுக்கு தரணும். அப்ப நீங்க எங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவருடைய விருப்பப்படி என்ன செய்யுங்க, உங்களுடைய எல்கையை சொல்லுங்க. நீங்க அங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு எந்த மக்கள் பிடித்தமான மக்களோ அந்த மக்களோட, இந்த ஏரியா மக்களோட சொல்லும், அந்த ஏரியாவில் வீட்டு வாங்க நமக்கு பிடிக்காது, இந்த ஏரியாவில் வீட்டு வாங்க நமக்கு பிடிக்காது, அந்த ஏரியாவில் வாங்குங்க, அதுதான் நல்லா இருக்கும், அங்கே இருக்கணும். நம்ம சாமிகளே அந்த காலத்துல அப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம பாலகரமுத்து சுவாமி நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க, எவ்வளவு புண்ணியம் செஞ்சவங்க. ஏன்னா யார் அவர் சொல்றார், முருகப்பெருமான் சொல்றார், உங்களுக்கு பிடித்த மக்கள், நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க, எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை தேர்ந்தெடுக்கிறார், பட்டங்களே தேர்ந்தெடுக்கிறார். பட்டங்களே நம்ம இருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளை வந்து அந்த பாலகரமுத்து சுவாமி நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா அந்த சுவாமிக்கு இவ்வளவு வருடம் கழித்து இவ்வளவு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பை நாம் இப்போதுதான் வழங்கி இருக்கிறோம். ஆனா அவர் நமக்கு நல்வாழ்வை இப்போதே என்ன செஞ்சு விட்டார், வழங்கிவிட்டார். நாம் இப்போதுதான் வழங்குகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்,
இந்த பாலகரமுத்து சுவாமி கோயிலுடைய திருப்புகழா இருக்கட்டும், அவருடைய புகழா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளோடு இல்லாமல் நம்ம மக்களுக்கும் சேர்ந்து பிறருக்கும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்கு இந்த வரலாறு, உங்களை கோயில் திருவிழாவுக்கு வாருங்கள் என்று மட்டும் விழாக்கமிட்டியார் அழைக்கவில்லை. உங்களோட வரலாறை கொடுத்து, உண்மை வரலாறை கொடுத்து நீங்கள் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த வரலாறை நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரைக்க வேண்டும். நம்ம பாலகரமுத்து சுவாமி சொல்றார், நீ தீமை பண்ணாத, வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி. அந்த பிரச்சனை வரும்போதுன்னு தெரிஞ்சு அவர் என்ன செய்யறாரு? முத்தமாலைக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு நல்ல கருத்து. அப்ப அவர் நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம மக்களுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. இப்ப இந்த பாலகரமுத்து சுவாமி அந்த செந்திலாண்டவர்கிட்ட சொல்றார், நான் எனக்குடைய இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்னு. அடுத்து சுலைமான், இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. உடனே அந்த இடத்துல சுலைமானுக்கு ஒரு இரக்கம் வருது. அந்த நம்ம முத்தம்மாள் கிட்ட சொல்றாங்க, நான் தான் உன்னை வர பண்ணேன், நீ என்ன செய், நீ என் கூடவே வந்துடு, நான் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு என்ன செய்றேன், காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா அப்படியே யோசிக்கிறாங்க. ஏற்கனவே படுவாவி வாழ விடாம வயிற்றுல பிள்ளையோட என்ன செஞ்சுட்டான், நம்மளை வதம் பண்ணிட்டான், திரும்பவும் இதுக்காக கூப்பிடான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு வர யார் நாங்கள் யோசிப்போம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இந்த முத்தம்மாள் வந்து நம்மளுடைய சன்னிதானத்துல வந்து இங்க அருள்பாலிச்சு நமக்கு அருள்புரியணுங்கிற ஒரு விதி இருக்கலாம். அதனால கூட அது நடந்திருக்கலாம். இருந்த போது நம்ம ஒரு சாதாரண மனிதத்துவமா பார்க்கும்போது ஒரு கர்ப்பஸ்திரியை வந்து மதம் பண்றதுங்கிறது யாருமே பண்ணக்கூடாத ஒரு செயல். அதனால இந்த அம்மா என்ன செய்யல, அவர் பின்னாடி போகல. உடனே முத்தம்மாள் என்ன பண்றாங்க, அடுத்து யாரு இருப்பாங்க, யாரு கூட, அப்ப நீ எங்கம்மா போற? முதல்ல அவங்க சொல்றாங்க, இவர் யாருமே கேட்கல. அவரு திருச்செந்தூர் முருகன் கேட்காரு, நீ எங்க இருந்துமா வந்த? ஐயா நான் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன், என்ன படுவாவி என்ன செஞ்சுட்டான், வதம் பண்ணிட்டான். அப்ப எனக்கும் என்ன செய்ய ஒரு வரம் கொடுங்க. அப்ப நீ யார் கூட போய் உட்காருங்க இருந்து அப்படி சொல்லும் போது நம்ம சுலைமான் வந்து எங்கூட வா, நான் வரல. அதுக்கப்புறம் பாலகரமுத்து சுவாமி நான் அவருடன் போய் அவர் தான் சொன்னார் இல்லையா, வதம் பண்ணாதே, நீ அவர் வர்றதுக்கு முன்னாடி தெரியும் அவன் ஏதோ பண்ண போறான் அப்படிங்கும்போது முன்னெச்சரிக்கை அவர் சொல்றாரு, எதுவுமே பண்ணாத அந்த பொண்ணு அப்படின்றார். ஆனா இவர் கேட்கல. அதை மனதில் வைத்துக் கொண்டு நான் பாலகரமுத்து சுவாமி எங்கு வாழ்கிறார், எங்கு வசிக்கிறார், அவரிடத்துல நான் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்யறாங்க, முடிவெடுத்தாங்க. அதன்படி இந்த அம்மாவை என்ன செய்யறாங்க, வராங்க. அது நம்ம மட்டக்கடையில அழகாக மிகவும் அருமையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவில ஒவ்வொரு வடிவத்துல அவங்க கேட்ட வரங்களை கொடுத்து இன்றும் அருள்பாலித்து இருக்காங்க. அவங்க கையில குழந்தையோடு இருக்காங்க. அவங்க குழந்தை பெற்றவங்க. நீங்க கேட்டவர்கள் தன்னால் ஒரு குழந்தையை வளர்க்க முடியவில்லை. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம், அனைத்தையும் முத்தம்மாள் கொடுப்பாங்க. அதற்கு நமது பாலகரமுத்து சுவாமி துணையாக இருக்கும். இன்று இந்த கதை வந்து உண்மை கதை அப்படிங்கும்போது உண்மை வரலாறு, டிவியில நடிக்கிற சீரியல் மாதிரி கிடையாது. உண்மை வரலாறுங்கும் போது எல்லாருக்கும் கவனிக்க ஒரு ஆர்வம் இருக்கும், சொல்லவும் ஆர்வம் இருக்கும். நானும் அந்த முறையிலே இதை ஒரு சொற்பொழிவாக கூற வந்திருக்கேன். இது வந்து சாதாரண கதை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பாலகரமுத்து சுவாமியின் தாயாரான பாதாள வடிவு அம்மாள் பாலகரமுத்து சுவாமியை கொடுக்கப்பட்ட பாட்டியக்காரரான ஒரு பக்தனிடம் இந்த கதையை கூற, என்னுடைய கதையை எல்லா மக்களுக்கும் கூறு, எல்லா மக்களுக்கும் நான் வந்த கதை தெரிய வேண்டும், நானும் என் பிள்ளையும் எவ்வாறு இந்த தளத்திற்கு வந்தோம் அப்படின்ற இந்த கதை தெரிய வேண்டும், தெரிந்து என் மக்கள் என்னை வழிபட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு
புத்தகிடம் இந்த கதையை அருள்பாலித்ததுதான் இந்த பாடகரமுத்து சுவாமியின் வரலாறு. இதை கேட்கும் போதே பிள்ளை ஒரு இறைவன் வந்து காட்சி கொடுத்து, இதுக்குதான் நான் முதலிலே சொன்னேன், வியாசர் கிட்ட சொல்றாரு பிரம்மர் மகாபாரதத்தை எழுது அப்படின்னு. அப்ப இதுக்கு சரியான ஆள் யார் அப்படிங்கும் போது வியாசர். என்னால முடியாது, நீ வந்து ஒரு துணை இல்லாம நான் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்றாரு. விநாயகர் பெருமானை துணைக்கு சேர்த்து எழுதுறாரு. இந்த வரலாறு எப்படி வந்ததுன்னு சொல்லும் போதுதான் இப்படித்தான் ஒருவர் சொல்ல ஒருவர் எழுதுவோம். அதே போல நம்மளுடைய பாடகரமுத்து சுவாமியின் தாயாரான பாலால் வடிவு அம்மாள் இந்த பாடகரமுத்து சுவாமியை கொடுக்கப்பட்ட குடும்பதாரர் ஒருவருக்கு அவர் மிகச்சிறந்த ஒரு பக்தரும் ஆவார். அவருக்கு அருள்பாலித்து இந்த கதையை கூற நமக்கு இந்த கதை கிடைக்கிறது. அனைவரும் அமைதியாக இருந்து இந்த கதையை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் இந்த உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேக அழைப்புதலில் உள்ள கதையை எவ்வளவு பேர் படித்தீங்க என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் சிறிதேனும் தவறு இருந்திருந்தால் என்னை மன்னிக்கவும். இப்போது நாம் இந்த சொற்பொழிவை